நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய திருவார்த்தையும் வசனத்தோடு சிலுவை என்கிற தியானத்தின் பாதையின் வழியாக பயணிக்க கடவுள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய தெய்வீக வார்த்தையும் இந்த சிலுவையின் ஆண்டவரே இதோ நாட்கள் இந்த பாதையின் வழியாக பயணிப்பதற்கும் கடவுள் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றியோடு ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்துக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களும் இறை செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய தெய்வீக கிருபையினாலே இந்த நாளுடைய பாடலும் ஆண்டவரை பார்க்கிறவர்களுடைய உள்ளங்களும் அது ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அமையும்படியாய் தந்து வழிநடத்தும். நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் ஆண்டவரை போற்றும்படியாய் 210வது ஞான பாடலை நாம் பாடி கர்த்தரை போற்றி ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே திருவார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 210 பாடல் நம்பர். ஆரை நான் புகழோவேன், ஆரை நான் அறிகிறேன், ஏன் கதியோ பங்குகார், நான் பாராட்டும் மேன்மையார், தேவகாட்டு கூட்டிதாம். ஆர் நான் நீர்க்கும் கண்மலை, ஆர் ஏந்திட நம்பிக்கை, கூற்றத்தை சுமந்தோரார், தேவநேசம் தந்ததார், தேவகாட்டு கூட்டிதாம். என் பேரான பலனார், ஆத்துமத்தின் சாரம் யார், ஆராள் பாவி நீதிமான், ஆராள் தேவ பிள்ளை நான், தேவகாட்டு கூட்டிதான். காஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்பதார், நான் சாகையில் தேவகாட்டு கூட்டிதான். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள், தேவகாட்டு கூட்டிதான். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அமர்ந்து பார்த்து கொண்டு காணொளியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய திருவார்த்தை உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையிலே, அதாவது சிலுவை என்கிற பாதையின் தினத்தியானத்தின் வழியாக இன்றைக்கான தலைப்பு
ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் அவருடைய வார்த்தை வசனம் நம்மை புடமிட்டு பார்க்கிறது. அவர் புடமிட்டு பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாரையும் மனம் உடைந்து பேசாதே. சிலுவைக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை இதுதான். யாரையும் மனம் உடைத்து பேசாதே, மனம் உடைத்து பேசாதே என்று சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவார்த்தையானது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி இருக்கும் ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள் என்றார் என்பதை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய வார்த்தை நம்முடைய வாய் பிறப்பின் வழியாக கடவுள் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று பார்த்தோம்னால், உங்களில், அதாவது வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று வரக்கூடாது, கேட்கிறவர்களுக்கு கிருபை உண்டாக்கும்படி, அவர்களுக்கு வளர்ச்சி அடையும்படி செய்ய நல்ல வார்த்தையே பேசுங்கள். அப்படி என்றால் யாரையும் மனமுடைந்து பேசாதீர்கள், நல்ல வார்த்தையினாலே அவருடைய வாழ்வுக்காக பேசுங்கள் என்று சொல்லி சிலுவைக்கு முன்பாக கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் பேசுகிற வார்த்தை இதுதான் பாருங்கள். அதாவது மனிதனுடைய நாவு சிறியதுதான், மனிதனுடைய நாவு சிறியதுதான். அந்த சிறிய உறுப்புகள் இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி உள்ளது. மனிதனுடைய நாவு சிறிய உறுப்பாக இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தியாய் உள்ளது. ஒரு வார்த்தை ஒரு மனதை உயர்த்தும், அதே போல் ஒரு வார்த்தை ஒரு மனதை உடைக்கும். நாம் பேசுகிற வார்த்தை என்பது, நாவினால் பிறக்க வார்த்தை என்பது, ஒரு வார்த்தை மனிதனுடைய வாழ்வுக்கு வளர்ச்சியாக இருக்கும். அதே வார்த்தையைத்தான், அதே நாவில் பேசுகிற வார்த்தையைத்தான். ஆனால் அதே வார்த்தையின் நாவினால் பேசுகிற வார்த்தை ஒருவனுடைய மனதை உடைக்கும், மனதை உடைக்கும். அப்போ மனதை உடைக்கிற சொல்லானது வேதாகமத்திலே நமக்கு சொல்லுகிற வார்த்தை மேன்மையான பதில் என்ன என்று பார்த்தோமானால், ஒருவனுடைய மனதை உடைக்கிற பதில் நீதிமொழிகள் 15:1 நாம் பார்த்தோமானால், நீதிமொழிகள் 15:1 நாம் பார்த்தோமானால், மெதுவான பிரதித்திரமும் உங்கள் கிரியத்தை மற்றவர்களுக்கு மத்தியிலே கடும் சொற்களினாலே கோபத்தையே எழுப்போம். அந்த நாவினால் சொல்லானது எப்படின்னா, மற்றவனுடைய மனதை அந்த சொல்லானது கேட்குற வார்த்தை அவனுக்கு பிரயோஜனமற்றாத நிலையிலே வேற ஏதாவது வார்த்தை அவனுடைய மன உடைக்கும் வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா கோபத்தை எழுப்புமா, கோபத்தை எழுப்புமா. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் சிலுவையிலே பயணிக்கும் பாதையிலே அவர் கடந்து போகிற போது அவர் எத்தனை பேர் இகழ்ந்தார்கள் தெரியுமா? இவன் ஜனங்களுடைய பாவத்தை நீக்குவதற்காக வந்தவனா? இவனுடைய மரியாள் மகன் அல்லவா என்று இகழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இவன் மரியாளின் மகன் என்று சொல்லுகிற போது அப்போ அப்பம் பெயர் தெரியாத மனிதன் என்று சொல்லி மரியாளுடைய பெயரையே கொண்டு வந்தார்கள். இன்னும் பார்த்தோமானால் யூத முறைப்படி பார்த்தோமானால் யூதத்தினுடைய மறை பொருளானது ஆண்களையே மையப்படுத்தும். ஆண்களை மையப்படுத்தி பேசுகிற வார்த்தை தான் இருக்கும். பெண்களை ஒரு பொருட்டாகவே எண்ணம் கூடக்கூடாது, பெண்களை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு ஒரு சொல்லானது தன்னுடைய அப்பம் பெயர் தெரியாமல் பிறக்கிற பையன் என்று வார்த்தை சொன்னால் அதற்கு வார்த்தை மீனிங் வித்தியாசமான முறையில் இருக்கும்.
அங்க பார்க்கிற போது இவன் மரியாளின் மகன் அல்லவா என்று சொல்றார். நாசரேத் ஊரை சேர்ந்தவன் அல்லவா என்று சொல்றார். நாசரேத் ஊர் என்றால் மரியாள் இருக்கிற ஊருக்கு மத்தியில் இருந்தவன். நாசரேத் ஊர் மரியாளின் ஊர், யோசேப்பின் ஊர் பெத்லெஹேம் என்கிற இடங்களுக்கு மத்தியில் அவருடைய ஊராய் இருந்தது. ஆனால் மரியாளினுடைய மகன் என்று சொல்லுகிற கடும் சொற்களின் சொல்ல போகுவது கூட அந்த வார்த்தை அவரை மற்றவர்களுக்கு மத்தியிலே சுடவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்தப்பட்டார்கள். அப்பவும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவரை அடித்தார்கள், அவமதித்தார்கள். ஆனால் அந்த வேதனை நேரத்திலும் யாரும் மன உடைந்து அவர் பேசாமல், அதற்கு பதிலாக சிலுவையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். லூக்கா 23:34 நாம் பார்த்தோம்னால் அவர் சொல்றாரு, அப்பா, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். அறியாது இருக்கிறார்களே, இவர்களை மன்னியோ என்று சொல்லி நம்மிடத்தில் மன்னிப்பையே, அவரிடத்தில் மன்னிப்பையை மாத்திரம் மட்டும்தான் மனமுடைந்த வார்த்தை வந்தது கிடையாது. இதுதான் கிறிஸ்துவின் இருதயம். வேதனையில் கூட ஆசீர்வாதமுள்ள வார்த்தையை பேசி, சாபமுள்ள வார்த்தை அல்ல, ஆசீர்வாதமுள்ள வார்த்தையை பேசி மக்களுக்கு மத்தியிலே அவர் பேசினதை பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்குடைய வார்த்தை மற்றவர்களுக்கு மத்தியிலே சிலுவைக்கு முன்பாக நாம் இந்த 40 நாட்களில் பயணிக்கிற ஒவ்வொரு நாளிலும் நாம் 365 நாட்களுக்கு இந்த 40 நாட்கள் எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். நாம் எடுத்துக்காட்டாய் இருக்கிற போது மற்றவருடைய மனதை புண்படுத்தாதபடி நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடத்திலே ஒரு சோதனையை செய்தார்களாம். அவர் என்ன சோதனை செய்தார்கள் என்றால், ஒரு காகிதத்தை கையிலே கொடுத்து விட்டு அன்பு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தைக்குள்ள வேறுபாடு செய்தார்கள். நல்ல வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும், கெட்ட வார்த்தையோ ஒரு மனிதனுடைய வாழ்விலே அது ஒட்டி இருக்கும், அது காயங்கள் ஆறாது என்று சொல்லி அதன் அடிப்படையிலே ஒரு காகிதத்தை, பேப்பரையே ஒரு மாணவரிடத்திலே கொடுத்தாராம். மாணவர்கள் இடத்திலே நல்ல வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், கெட்ட வார்த்தை என்றால் அது ஆறாது என்று சொல்லுகிற போது அந்த காகிதத்தை அந்த மாணவரிடத்தில் கொடுக்கிற போது, இதை எவ்வளோ உன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி இதை நீ அதை முறுக்கு என்று சொல்லி முறுக்கினாராம். முறுக்கு சொன்னாராம். முறுக்கு சொன்ன உடனே அந்த மாணவன் அந்த காகிதத்தை முறுக்கினான். முறுக்கின்னு இருக்கிற போது மீண்டும் அந்த டீச்சர் சொன்னார்களாம், இப்பொழுது அதை பேப்பரை பழைய நிலைமையாய் இருக்கிற பேப்பராய் மாற்று என்று சொன்னாராம். அப்பொழுது பழைய நிலைமையாக இருக்கிற அழகான நீட்டாக இருந்த பேப்பரு கசங்கி போன நிலையிலே நேர்வழிப்படுத்துவதற்கு முடியாமல் போனது. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு. என் அன்புக்குரியவர்களே, ஒருவனுடைய மனம் உடைந்து பேசினால் அந்த வார்த்தை அவனுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். என்னதான் நேராக பேப்பரை நாம் அழகாக நீட்டாக செய்தாலும் அந்த கரையானது, அந்த வடிவமானது, அந்த பேப்பருடைய கசங்கி போனது மாறாது. அதுபொழுதுதான் மனிதனுடைய இருதயம் மாறாமல் இருக்கும். வார்த்தை ஒரு மனிதனுக்கு சேர்ந்து அதை கோபத்தை உண்டாக்க செயல்பாடு வரும். எனவே இந்த சிலுவையின் நாட்களின் வழியாக நம்முடைய வாழ்க்கையே கோபத்தையே உண்டாக்குற செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே பேசக்கூடாது என்று பார்க்க முடிகிறது. எனவே தான் சிலுவையின் பாதையை நடக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் தன் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பேசும் வார்த்தை ஆறுதலும் தருகிற வார்த்தையா, காயப்படுத்துகிற வார்த்தையா என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இங்கு நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மரணமும் ஜீவனும் நாவினால் அதிகாரத்தில் இருக்கும் என்பதையும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மரணமும் நாவினால் மரணமும் ஜீவனும் உண்டாகும். ஒரு சொல்லானது ஒருவனுடைய வாழ்க்கையை நிவர்த்தி செய்யும், ஒரு சொல்லானது அவனுடைய வாழ்க்கையை முடிக்க செய்யும் என்று சொல்லப்படுகிறது.
சில வேளையிலே சொல்கிறோம், திடீரென்று ஒரு பிள்ளைகள் மத்தியில் ஏதாவது தவறு செய்தால், நீ இருக்கிறத விட போகிறத மேல்றா அப்படின்னு சொன்னோடனே திடீர்னு போய் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, என் அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என் அப்பா இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவனுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வான். அப்படிப்பட்ட சொல்லானது ஒரு மனிதனை மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. எனவே பேசும் வார்த்தை அன்பை கொட்டுங்கள், ஆறுதலை கொட்டுங்கள், நம்பிக்கை உள்ள வார்த்தையை பேசுங்கள். அதுதான் சிலுவையின் பாதையிலே நடக்கிற இந்த அன்பின் வார்த்தையே தான். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே அவர் பயணிக்கிற அந்த பயணங்களுக்கு மத்தியிலே ஒருவரையும் ஒரு கொரு சொல்லாத வார்த்தையை பேசினார். இன்றைக்கு நீயும் நானும் சிலுவையின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற பாடம், மற்றவனை குறை சொல்லாதபடி, மற்றவனை வார்த்தையினாலே சுட்டி எடுக்காதபடி, மற்றவனுக்கு அன்பாய் நடக்கிற ஒரு வழியை நாம் காண்பிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த நேரத்திலே காலை வேளையிலே கடவுள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையை கர்த்தர் நமக்கு சிலுவையின் மூலமாய் கற்றுக்கொள்கிற பாடம், ஒருவனையும் மனமுடைந்து பேசாதே. சிலுவைக்கு நேராய் நீ கற்றுக்கொள்கிற பாடம் இதுதான். முடிந்த அளவுக்கு கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு மற்றவரை கடிந்து கொள்வதை விட்டுவிடுங்கள். சிலுவைக்கு முன்பாக மற்றவர்களை மன்னித்து மற்றவரிடத்தில் அன்பாய் பழகக்கூடிய தன்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அது ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். அதுதான் சிலுவையின் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்கிற காரியத்துக்கு அவருடைய பிள்ளையாய் இருக்க முடியும் என்பதையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட தருணத்தை கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து உங்களுக்கு முன்பாக சிலுவையின் வழியாக கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பேச தொடங்கினாளோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேச தொடங்கினாளோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீரை வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய அன்பிலே இந்த உலக வாழ்விலுக்கு முன்பாக எங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அன்பை தந்திருக்கிறீர் சாமி. இந்த அன்பின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த சிலுவையின் பாதையின் வழியாக ஒருவரையும் மனமுடைந்து பேசாதே என்கிற வார்த்தை தான் நாங்கள் சிலுவை என்கிற பாதையிலே பயணிக்கிற எங்களுடைய உள்ளம் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற போதெல்லாம் எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே உமக்குள்ளாக இருக்கிற ஒருவரையும் மனமுடைந்து பேசுவதற்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உம்முடைய தூய திருவார்த்தையின் வழியாக எங்களுடைய மனங்களை ஒருமுகப்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஒருவேளை நாங்கள் யாரெல்லாம் மனமுடைந்து பேசியிருப்போமோ,
யாரெல்லாம் மன வருத்தத்தோடு எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக அது மன உடைந்த நிலையிலே இருந்திருக்குமோ என்பது எங்களுக்கு தெரியாது. கடவுளே, உம்முடைய கரத்தினாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாங்கள் மனமுடைந்து பேசுவதற்கு இடம் கொடுக்காதபடி நல்ல வார்த்தைகள், நல்ல ஆரோக்கியமுள்ள சிந்தனையே மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தாங்க சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வழிக்கும் வார்த்தையே இந்த காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக தாங்க சுவாமி. நான் சிலுவையின் பாதையிலே பயணிக்கிறேன் என்றால் அந்த பாதை மற்றவர்களுக்கு வழியை காட்டுகிற பாதையாய் இருக்க வேண்டும். மற்றவனை தன்னுடைய நாவின் சொற்களின் மனமுடைந்து பேசாதபடி அந்த பாதைக்கு முன்பாக அதை பயணிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற மக்களாய் இருந்து வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. சொல்லும் எண்ணம் மற்றவர்களுக்கு சிலுவையின் சாட்சி கொடுக்கிற மக்களாய் தாங்க சாமி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கண்ணீரோடு கவலையோடு மனமுடைந்த நிலையிலே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள் அப்பா என் மனம் உடைந்திருக்கிறது. என் மகன் இந்த வார்த்தை பேசிவிட்டார், என் கணவர் இந்த வார்த்தை பேசிவிட்டார், இதோ அக்கம் பக்கத்திலே நான் இப்படிப்பட்ட நிலையிலே வார்த்தை என் காதுக்கு முன்பாக வரவில்லை, இப்படிப்பட்ட வார்த்தை என் உள்ள உடைந்து போயிருக்கிறது என்று சொல்லி மன வருத்தத்தோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே உம்முடைய கரத்தினாலே அவர்களுக்கு இதோ நம்பிக்கை கொடுங்க. அப்படி பேசினவர்களுக்கு நீங்கள் மன்னிங்க, அவர்களுக்காக ஜெபிங்கள் என்று கற்றுக் கொடுக்கிற பாடத்தை ஆண்டவரே, இதோ இப்படிப்பட்ட மனம் உடைந்த நிலையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரை இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய சிலுவையின் பாடு மரணத்தை ஏசப்பா இந்த உலக வாழ்விலே வருகிற போது அவர் எத்தனை பேரை மனமுடைந்து பேசினார், எத்தனை பேரை அவர் இது இப்படியாக வார்த்தையினால் காயப்படுத்தினார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் ஒருவரும் அவர் காயப்படுத்தவில்லை, யாரும் மனமுடைந்து பேசவில்லை. அடித்தவனுக்கு உமிழ்நீர் துப்பினவனுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தாரே, அந்த ஜபங்களை கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு ஒரு விசையாய் கொடுங்க சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்கு நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே கூட இதோ உம்முடைய கரத்தினாலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்திற்காக காலை வேளையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே என்று சொல்லி காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவருடைய உள்ளங்கள் உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். இதனால் பயணிக்கிற பயணங்கள், இதனால் சந்திக்கிற காரியங்கள், வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே அவர்களுக்கு நேர்கிற எல்லா காரியங்களுக்கு மத்தியிலே இயேசு என்கிற அன்பை எப்பொழுது அவருடைய வாழ்விலே தந்து நீர் வழிநடத்த சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். திருச்சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னுமாய் இதோ இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுடைய கிரேஸ் மேரி ஆண்டவரே, ஜீவரத்ன ஐயாவுடைய ஆண்டவரே அன்பின் துணைவியார் அருமை அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே அம்மாவை ஆசீர்வதிங்க, உடைய கரம் வழி நடத்துங்க சுவாமி. அதே போல் ஆண்டவர் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த போரின் நாளே எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற தேசங்களுக்கு மத்தியில் உம்முடைய கிருபை பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. பக்ரீன், குவைத் ஆண்டவரே, இன்னுமாய் இருக்கிற சவுதி, இப்படிப்பட்ட நாடுகளுக்கு மத்தியில் இதோ குறிப்பாக இந்த நேரத்தில் ஈரானும் அதே போல் ஆண்டவரை இஸ்ரவேலும் அமெரிக்காவும் சமாதான பேச்சுக்கு உடன்படுவதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, அப்பாவி மக்கள் ஆண்டு போகிற இந்த சூழலுக்கு மத்தியில் இதோ இந்த உலகம் மனித இனத்தினாலே ஆண்டவர் மனிதாபிமானம் என்கிற எண்ணங்கள் உடைந்து போயிருக்கிற நிலையில் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரும் நான் இவனை அழிப்பேன், நான் இவனை அழிப்பேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிற தருமாயிலே புத்திகள் தெளிந்து ஆண்டவரை சமாதானத்தினுடைய வழியை காண்பிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய செம்பேடு பாஸ்டேட் ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே இருக்கிற மக்களையே உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். குறிப்பாக செம்பேடு திருச்சபைக்காக வேண்டுகிறோம். கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற தருவாயிலே கர்த்தாவே அதுக்கு வேண்டிய உதவிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. உங்களுடைய கரம் வழி நடத்தி அதை ஆண்டவரை முடிப்பதற்கு உங்களுடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ தன்னுடைய
அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒரு கூலி கொடுக்க முடியாமல் சூழல் தத்தளித்து கொண்டிருக்கிற தருவாய்க்காக ஆண்டவரே, மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கிற சூழலுக்கு மத்தியிலே வேலைகள் தடைப்பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. அதுக்காக வேண்டுகிறோம் சுவாமி, கரத்தினாலே இது எல்லாவற்றுமாய் வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட எங்களுடைய உடன் ஊழியராக இருக்கிற அருள் திரு ஐசக் சண்முகம் ஆயருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நேற்று தினத்திலே கூட அந்த செஸ்ட் பெயின் வந்து கர்த்தாவே மனித ஆண்டவரே சகோதரனுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அடைந்ததை நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் அவரோடு இருந்ததே சுவாமி. அவர் வந்து ஏழ்மையான கிராமத்தில் வந்து கர்த்தாவை தன் ஊழியக்காரனாக எழுப்பி அந்த குடும்பத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு மத்தியிலே நீர் தாங்கியிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இன்னும் சுகம் பலத்தை ஆவியை தந்து ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நல்லபடி சுகம் பெற்று தன் இல்லத்துக்கு கடந்து போகும்படியாய் தாங்க சுவாமி. எங்களுடைய அருள் திரு லைனல் ஐயருடைய தாயாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட அன்பு தாயாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க சுவாமி. இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிற தருவாயிலே கர்த்தருடைய அனுகிரகம் செய்யும்படியாய் தாங்க சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வெளிநாட்டு தேசத்திலிருந்து இந்தியாவுக்காக தன் சொந்த நாட்டுக்கு வருகிற மக்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட தருணத்திலே பாதுகாப்பு பயணத்தை தாங்க ஆண்டவரே. ஃப்ளைட்டில் வருகிற போது உங்களுடைய பாதுகாப்பை தாங்க சுவாமி. எங்களுடைய டாக்டர் விமலையாவுக்காக ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட அவர் பயணப்பட்டு வருகிற போது உங்களுடைய கரம் அவரை பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. பிள்ளைகள் ஆண்டவரை பத்திரமாய் தன் சொந்த தேசத்திற்கும் சொந்த இல்லத்துக்கு வருவதற்கு உங்களுடைய பாதுகாப்பை தந்து வழி நடத்தும் சுவாமி. இப்படிப்பட்ட பயணிக்கிறவர்களுக்கு உங்களுடைய சமூகம் முன்பாக இருந்து பயணத்தை தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, நடைபெற போகிற ப்ரோக்ராமுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கால ஜெபத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே அதை நடைபெறுகிற ஆண்டவரே அந்த ப்ரோக்ராமை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து இந்த நாளுடைய கிருபை வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கரம் குறிப்பாக டிஃபெண்ட் ஸ்கூலுக்காக எங்களுடைய சாந்தி அம்மாவுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் ஐயாவுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பாளர்கள் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்காக வேண்டுகிறோம் சுவாமி. எங்களுடைய அன்பு தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே எல்லாரும் ஆசீர்வதிங்க. மாதர் சங்கத்துக்காக பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவர், வாலிபர் சங்கத்திற்காக பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவரே, அத்தனை விசுவாசிகளுக்காக வேண்டுகிறோம். இப்படியே கரம் தந்து வழிநடத்தை பாதுகாத்து ஆண்டவரே, மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியை ஜீவிக்கிற வாழ்வை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கமும் உங்களுடைய வாழ்வோடும் கர்த்தர் உங்களுக்கு மத்தியிலிருந்து அந்த மனதினுடைய சிந்தனை மற்றவர்களுக்கு முன்னேற்றுவதற்கும் உடைத்து வார்த்தைகளின் வழியை வீசாதபடி கர்த்தருடைய அன்பையே முன்பாக பொழிந்து உங்களை ஆசீர்வதித்து அந்த வழியே நடக்க கர்த்தர் தாமை வழிநடத்துவாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். God bless you.